நீதானே எந்தன் பொன் வசந்தம். எபிசோடு 1. வாசிப்பது ரோஜா. கோவை இனியாவின் நந்தவனத்தில் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க என்று காலை 6 மணிக்கு அந்த வீட்டின் பூஜை அறையில் மங்களம் பாட்டி கந்தசஷ்டி கவசம் கூறியபடி பூஜைகளை செய்து கொண்டிருந்தாள். கோவையில் இருந்து பொள்ளாச்சி போகும் சாலையில் பல ஏக்கரில் அமைந்ததுதான் இந்த நந்தவனம். பெயருக்கு ஏற்றது போல அந்த இல்லம் பூத்து குலுங்கும் நந்தவன சோலையாக காட்சியளித்தது. பூஜை முடித்து வெளியே வந்தவுடன் பாட்டி பாட்டி என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரலுக்கு உரியவள் அந்த வீட்டின் இளவரசி இனியா. பாட்டி, நான் ஊரிலிருந்து வரேன். அங்க சென்னை வந்து கூட்டிட்டு வராட்டியும் இங்க வாசல்லையாவது நின்று வரவேற்கலாம் இல்லையா? மோசம் பாட்டி என்று அந்த வீட்டின் பிரம்மாண்டமான ஹாலில் நுழைந்தாள் இனியா. வாடா கண்ணா, வா வா. பூஜை முடித்த கையோட இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கேன் பாரு. இந்த பிரசாதம் என்று அவள் நெற்றியில் திருநீறு பூசி விட்டாள். பாட்டின்னா பாட்டி தான் என்று அவள் நெற்றியில் முத்தம் வைத்தாள் இனியா. ஏண்டா ரொம்ப வேலையா? இழைச்சிட்ட தங்கம், ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா என்றவுடன், பாட்டி ஸ்டாப், இதை அத்தைக்கிட்ட தான் கேட்கணும். முதல்ல ஃபோன் போடுறேன், நீங்கள் கேளுங்க. நானே 2 கிலோ அதிகமாக இருக்கேன்னு வருத்தப்படுறேன். முதல்ல உங்களுக்கு கண்ணை டெஸ்ட்டு செய்யணும். ஈவினிங் போகலாமா டாக்டர்கிட்ட என்று அடி கழுத, யாருக்கு கண்ணு தெரியல? எனக்கு இங்கே இருந்து சென்னை வரைக்கும் தெரியுமாக்கும் என்றவுடன் பாட்டியின் கண்ணாடியை கழட்டிய இனியா, பாட்டி முதல்ல உன் கண்ணு முன்னால் இருக்கிறத சொல்லு பார்ப்போம், அப்புறம் சென்னையிலிருந்து டெஸ்ட்டு வைக்கிறேன் என்றாள். குடுடா கண்ணா, நான் சொன்னது தப்பு தான் என்று தன் பேத்தியை கெஞ்சினாள். நான் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் அருமை மருமகளுக்கும் பயமே இல்லாமல் போச்சு. உங்களை கவனிக்கிற விதத்தில் கவனிக்கணும் என்று கண்களை உருட்டி கூறினாள் இனியா. பாட்டி, அம்மா அப்பா இன்னும் வரலையா? நான் வரும்போது வந்துடுவேன்னு சொன்னாங்களே, இன்னும் வரல? உங்கள் பையனும் மருமகளும் ரொம்ப மோசம் பாட்டி என்றாள் இனியா. உங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ தான் யாரோ அவருடைய ஃப்ரெண்டோட பையன் சீனாவில் இருந்து வந்திருக்காங்க என்று பார்த்து வர சென்றிருக்காங்க. நேரத்திலேயே கிளம்பி போனாங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்துட்டு வருவாங்க. அது தானடா கண்ணா மரியாதையாக இருக்கும் என்று தன் பேத்தியின் தலையை பாசமாக தடவினாள். இப்போ வந்துடுவா, நீ போய் ரெப்ரஸ் செய்து கொண்டு வா என்றாள் பாட்டி. அதானே பார்த்தேன், மருமகளை விட்டு தர மாட்டீங்களே. நல்ல மாமியார் நல்ல மருமகள் பாட்டி. அம்மா ரொம்ப லக்கி தான் உங்களை மாதிரி மாமியார் கிடைக்க என்ற இனியாவுக்கு. உனக்கும் அப்படியே பார்க்கலாம் ராஜாத்தி, எங்கள் மேலே கண்ணு வைக்காத என்றவுடன், அது என்ன பாட்டி கண்ணு வைக்காத? உங்கள் மேலே கண்ணை வச்சுட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது பார்க்கறதுக்கு என்று கேள்வி மேலே கேள்வி கேட்டாள். எப்போதுமே பாட்டி என்றால் மிகவும் இஷ்டம். பாட்டி தான் அவளுக்கு நெருக்கமான தோழி. ஹால் கதவின் வழியாக வந்ததும் வராததுமா பாட்டி கிட்ட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்று அவள் தாயார் பவித்ரா உள்ளே நுழைந்தாள். வந்துட்டாங்க லேடி ஹிட்லர் என்று சத்தமாக முணுமுணுத்தாள் இனியா. பவித்ரா அவள் அருகில் வந்து, என்ன சொன்ன கழுத என்று அவள் காதை பிடித்து திருகினாள். அன்னையை பார்த்தவுடன் தாயை கண்ட கன்றுக்குட்டி போல கட்டி கொண்டாள். அம்மா வெயிட் வெயிட், எனக்கு ஒரு டவுட் என்று காமெடி போல கேட்டாள். நான் கழுதை என்றால் நீங்களும் கழுதை தான். எப்படி மம்மி? கரெக்டா சொல்லுங்க மம்மி சொல்லுங்க என்று அவள் கைகளில் சிக்காமல் ஓடினாள். படிகளில் நின்று கொண்டு, அம்மா கழுதை என்றால் தமிழ் அகராதியில் அழகிய பெண் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. நான் எனக்கு நீங்கள் கொடுத்த பட்டத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் குட்டி கழுதை, நீங்கள் பெரிய கழுதை. அதனால் என்னோட ஸ்பெஷல் மம்மிக்கு அந்த பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கிறேன் என்று படிகளில் மறைந்தாள் இனியா. இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்காத்த, இவ கல்யாணத்தை நினைத்தால் பயமாக இருக்காத்த என்றாள் பவித்ரா. கவலைப்படாத, அவள் எப்போதும் இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் செய்துப்பா. நம்மக்கிட்ட குறும்பு பண்ணாமல் யார்கிட்ட பண்ண போகிறா? எல்லாம் நல்லதான் நடக்கும். நீங்கள் போன வேலை என்னாச்சு? ராஜன் சாப்பிட வருவானா? இப்போவே உன் பொண்ணு அவனை பற்றியும் உன்னை பற்றியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கா. அவன் வந்தவுடன் விசாரணை கமிஷன் தான் என்று மிரட்டும் தோரணையில் கூறினாள் பாட்டி. போய் சமையல் முடிந்ததான்னு பார்த்துட்டு வரேன் என்று பேசிக்கொண்டே இருவரும் உள்ளே சென்றனர். பவித்ராவின் கணவன் ராஜன் பவித்ராவின் டிசைனிங் ஆர்வம் கண்டு அவளுக்காக ஒரு ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் யூனிட் அமைத்து கொடுத்தார். ராஜன் தொழிலிலும் அவருக்கு பக்கபலமாக பவித்ரா உதவி புரிகிறார். இனியா கோவையில் சிறந்த கல்லூரியில் தொழில்நுட்பம் படித்துவிட்டு சென்னையில் உள்ள பெரிய எம்என்சி கம்பெனியில் டீம் லீடராக உள்ளாள். அந்த பெரிய நிறுவனத்தில் அவளின் திறமையை கண்டு அவளுக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தனர். அவள் படிக்கும் போதே தேவையான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படித்து இருந்தாள். சென்னையில் தன் அத்தை வீட்டில் தங்கி இருக்கிறாள். இங்கே பாட்டியின் செல்லம்
என்றால் அங்கே அத்தையின் செல்லம். பெண் குழந்தை இல்லாத குறையை இனியா போக்கினாள். அவள் அத்தைக்கு இனியா தனது மருமகளாக்கி கொள்ள வேண்டும் என்று நெடுநாளைய கனவு. பார்ப்போம் அவள் கனவு பலிக்குமா என்று. இனியாவிற்கு சென்னையில் வேலை இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் குடும்பத்துடன் சந்தித்து கொள்வார்கள். இவள் ஒரு வாரம் போனா அவங்க ஒரு வாரம் வந்து பார்த்துட்டு போவாங்க. இதனால் அவளுடைய அத்தை ராதிகா, இத்தனை நாள் நானும் சென்னையில் தான் இருக்கேன். அண்ணா அண்ணி, உங்கள் பெண் இங்கே இருக்கும் போதும் தான் உங்கள் காற்று சென்னை பக்கம் வீசுது. இல்லைன்னா 3 மாதம் ஆனாலும் நான் தான் வந்து பார்க்கணும் என்று கேலி செய்வாள். வருடம் இனியா மற்றும் அவளுடைய அத்தை குடும்பம் இரண்டும் சேர்ந்து எங்கேயாவது 10 நாள் சுற்றுலா செல்வது வழக்கம். ஸ்ரீசரண் இனியாவின் அத்தை பையன். ஸ்ரீசரண் மருத்துவ படிப்பு படிக்க ஆரம்பித்ததிலிருந்து இவர்களுடன் அவன் செல்வதில்லை. இனியா அவள் அத்தையை தன்னுடன் கட்டாயமாக அழைத்து செல்வாள். இந்த வருடம் இவள் அத்தை பையன் ஸ்ரீ அமெரிக்காவில் இருந்து 3 வருட இடைவெளிக்கு பிறகு இந்தியா வருகிறான். அதனால் 10 நாள் இவள் குடும்பம் மட்டும் லண்டன் மற்றும் ஐரோப்பா செல்கிறார்கள். இனியா அவள் வீட்டில், அம்மா, நான் ஜனனி கூட ஷாப்பிங் போய் தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வரேன் என்று கிளம்பினாள். அம்மாவும் பாட்டியும் அவங்க செல்ல பேரன் வரான் என்பதற்காக பலகாரம் செய்து கொண்டு இருந்தார்கள். இவள் அம்மா அவளுடன் ஷாப்பிங் வராததினால் கோபம் கொண்டாள் இனியா. இனியாவிற்கு கோபம் பனை மரத்தின் மேலே. இனியாவின் அத்தை பையன் ஸ்ரீ இந்தியா கிளம்பணும் என்று பிளான் போட்டவுடன், வரான் பாரு லூசு என்று மனதில் திட்டினாள் இனியா. 3 வருடத்தில் அவன் எப்படி இருப்பான் என்று யோசித்து பார்த்து, எப்படி இருந்தால் எனக்கென்ன என்று கிளம்பினாள். ஸ்ரீ கண்ணாக்கு லட்டு பிடிக்கும் என்று பாட்டி அவள் சென்னை எடுத்து செல்லும் பையில் அவனுக்கு பிடித்த பலகாரங்களை அடுக்கினாள் பாட்டி. நீ பண்ணுறது ஓவர் அலம்பல், தெரிஞ்சுக்கோ, எப்பவுமே உனக்கு அவன்தான் ஸ்பெஷல், நீ ரொம்ப மோசம் பாட்டி என்று சண்டையிட்டாள் இனியா. பாட்டி இவர்கள் வரும் வரை அத்தை வீட்டில் தன் பேரனோட இருக்க பிளான் போட்டு இவர்களுடன் சென்னைக்கு கிளம்பினாள். பாட்டியை சென்னையில் அத்தை வீட்டில் விட்டுவிட்டு அவர்கள் சென்னையிலிருந்து சுற்றுலா கிளம்பும் நாளன்று பாட்டி மிகவும் சோர்வாக இருந்தாள். பாட்டி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நாங்கள் வேணும்னா ட்ரிப்பை கேன்சல் செய்திடுறோம், டாக்டர் கிட்ட போகலாமா என்று இனியா அக்கறையுடன் கேட்டாள். ஒன்றும் இல்லை ராஜாத்தி, கொஞ்சம் அலைச்சல், அதான், வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க என்றாள் பாட்டி. நீ இப்போ போயிட்டு வா, அப்புறம் உனக்கு கல்யாணம், ஆனால் உன் ஆத்துக்காரர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். நான் ஏன் அவங்கிட்ட கேட்கணும்? அவன் போடு தோப்பு கரணம் என்றால் அவன் இதோ எத்தனை வேணும் எண்ணிக்கோன்னு சொல்லணும். அவன்தான் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு நிற்கணும். அப்படி இல்லை நான் மங்களம் பேத்தி இல்லை என்று சபதம் போல கூறி முடித்தாள். அப்படி சொல்லுடி என் ராஜாத்தி என்று கன்னம் வலித்தாள். நான் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளையை பிடிங்க பார்க்கலாம். எந்த சந்தையில் பிடிக்கலாம் பவித்ரா? ராதிகா, உங்கள் ஊரில் எந்த பக்கம் சந்தை இருக்கு என்று சொல்லு, போய் பிடிக்கலாம் என்று மங்களம் கிண்டல் செய்தாள். மங்களம் அவர்களை எனக்கு ஒன்றும் இல்லை என்று கிளப்பினாள். பவித்ரா தான் அண்ணியுடன் பலமுறை பார்த்துக்கன்னு சொல்லி சென்றாள். அவளுக்கு கிளம்ப மனமே இல்லை. முதலில் ஊரில் இருந்து வந்தவுடன் மங்களத்திற்கு இந்த வருடம் மருத்துவ பரிசோதனை செய்யணும் என்று யோசித்து கிளம்பினாள் பவித்ரா. ராஜனும் பவித்ராவும் எந்த ஒரு விஷயத்திலும் மங்களத்தின் பேச்சை மீறியது இல்லை. மங்களமும் யார் மனதும் நோகாமல் செயல்படுபவள். அவருடைய அனுபவத்தினால் தொழிலிலும் வீட்டிலும் அவர் எடுக்கிற முடிவுகள் 99% சரியானதாக இருக்கும். யாருக்கும் பாதகம் வராமல் சிறந்த முடிவு எடுப்பார். ராதிகா அவள் அம்மாவிடம், அம்மா, இந்த தடவை சரணுக்கு ஒரு கால் கட்டு போட்டு தான் அவனை மறுபடியும் ஊருக்கு அனுப்பணும், நிச்சயமாவது செய்து முடிக்கணும் என்றாள். மண்டபம் கிடைக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கே, 6 மாத அவகாசத்தில் அவன் கல்யாணத்தை முடிச்சிடணும். ஏதோ ஒரு காரணம் கூறிக்கொண்டு அவன் கல்யாணத்தை தள்ளி போடுறான். இந்த தடவை நான் உறுதியா நிற்க போறேன் என்றாள் ராதிகா. சரண் கல்யாண விஷயத்தில் பாட்டிக்கு ஒரு யோசனை தோன்றியது. இனி அவை சரணுக்கு முடிக்கலாம்னு ரொம்ப நாளாக யோசனையாக இருக்குது, நீ என்ன சொல்கிறன்னு கேட்குறாங்க. அதற்கு ராதிகா, அம்மா, அவன் ஒரு டாக்டரை தான் திருமணம் செய்துப்பானான். இனியாவை மனசில் வச்சுட்டு தான் கேட்டேன். அவனும் இனியாவை பார்த்து பல காலம் ஆகிவிட்டது. எதுக்கும் அவன் வந்த பிறகு கேட்டு பார்க்கலாம். இனியா எனக்கு மருமகளாக வந்தால் ரொம்ப சந்தோஷம். பார்ப்போம். அண்ணா அன்னிக்கு இனியா ஒரே மகள், அதனால் அவளை வெளிநாடு அனுப்ப யோசிக்கிறாங்க. இவன் வேலையை காரணமாக காட்டி இன்னும் குறைஞ்சது 6 வருஷம் அங்கே இருக்கணும்னு சொல்கிறான். சரி, பார்க்கலாம். யாருக்கு யார் என்று கடவுள் முடிச்சு போட்டிருக்காரோ அதான் நடக்கும். எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு என்றாள் மங்களம். யாருக்கு யார் என்று பார்ப்போம். சரண் இந்தியா வந்த பிறகு இனியாவை சந்திப்பானா? இருவரும் திருமணம் செய்து கொள்வார்களா இல்லையா என்பதை வருகிற எபிசோடுகளில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.